உணராத புந்தி. ஐயா பிரம்மம்னு சொன்னால் பிரம்மத்துக்கு இலக்கணம் என்னது? அறிந்தாங்கு அறிதல். அறிந்தாங்கு அறிதல். கருவி இல்லாமல் அறியணும். கருவி இல்லாமல் அறியணும். நீ உனக்கு கருவி இருந்தாவே ஒழுங்காக அறிய மாட்டேங்கிற. கருவி இருந்தாவே எப்படிப்படி அறிகிறது? அவத்தைப்பட்டு அறிகிறது ஆன்மா. கருவியை வைத்து இருந்தாவே அவத்தைப்படுது. அப்படி இருக்கும்போதே உன்னை போய் பிரம்மம்னு சொல்லாமா? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி. புந்தின்னு அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குது? பொறி இல்லாமல் வேலை செய்யாது. பொறி இல்லாமல் வேலை செய்யாது. எனவே அதை அறிவுன்னு சொல்லலாமா? முதல்ல வேறு அறிவுன்னு சொல்லலாமா என்று கேட்கிறார். இப்போ உயிர் தானே அறியாதோ? உயிர் தானே அறியாதோ என்று சொன்னார். ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவியில் ஏன் செய்ய? ஒளியும் அலர்கண். கண்ணு என்ன கண்ணு? சரியாக பார்வை இல்லாத கண்ணு, குருட்டு கண்ணு. இதுக்கு ஒளியாக இருந்தால் என்ன, இருட்டாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன? எனவே அப்படி இந்த பார்வை இல்லாத கண்ணுக்கு ஒளியை பற்றி கவலை இல்லை, இருட்டை பற்றி கவலை இல்லை. அதுபோல் இந்த ஆன்மா எப்படி அறிகிறது? மலகாரியங்களோடு கூடினால்தான் அறியுமே என்று தானே அறிகிற அறிவு இதற்கு இல்லை. எது போல? குருட்டு கண்ணு போல. குருட்டு கண்ணு போல இது தானே அறியவே அறியாது என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தது. 16 குறட்பா வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 17வது குறட்பாவில் இப்போது ஆன்மா சத்